இன்னைக்கு நம்ம ஸ்கெட்யூல் 9 o'clock நம்ம நியூஸ் சேனல் இன்டர்வியூ சார். 12 o'clock NGO மீட் பண்றோம் அண்ட் 4 o'clock CM அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. டிரைவர் இட்ஸ் கோயிங் டு பி a big day. எஸ் சார். டிரைவர் வணக்கம் சார். வணக்கங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட நியூஸ் சேனலுக்கு ஒதுக்குனதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நம்ம மாநிலத்துல தற்கொலை விகிதம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நீங்க உங்க மூலியமாவே மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொன்னீங்கன்னா ரொம்ப பேருக்கு உதவியா இருக்கும். வணக்கம் மக்களே. இந்த சேனல் மூலியமா உங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். சூசைடுன்றது ஒரு இமோஷன். நம்மளுக்கு கோவம் வரும், சிரிப்பு வரும், அழுவ வரும், மற்றவங்க மேலே பொறாமை வரும். இதெல்லாம் ஒரு இமோஷன். அந்த மாதிரி தான் சூசைடும், அந்த திங்கிங்கும். இட்ஸ் அன் இமோஷன். இந்த கோவம், அழுவ, பொறாமை, சிரிப்பு இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த சூசைடுன்ற திங்கிங்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இது நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தானே தெரியும், அந்த பர்சனுக்கு தானே தெரியும் அப்படின்னு. கரெக்ட் தான். ஏன்னா அது மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த போராட்டம் தான் அந்த சூசைடுன்ற அந்த எமோஷனே. இன்னொன்று என்னென்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அந்த சூசைடுன்ற தாட்டை நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடு இட்ஸ் வெரி வெரி பிரைட். நீங்கள் இன்னொன்று கூட கேட்கலாம், வலி எங்களுது அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். கரெக்ட் தான். இப்போ எப்படி நீங்கள் கோவமாக ஒருத்தர்கிட்ட டக்குன்னு நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு டக்குன்னு அஃபண்ட் ஆகும். அது மாதிரி அதுக்கே நம்ம அஃபண்ட் ஆகிட்டு அவ்வளோ எமோஷன் நம்ம கொடுக்கும்போது சூசைடு எவ்வளோ பேரோட லாஸ். நீங்கள் எவ்வளோ பேரோட லாஸ். உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படின்றதுக்குள்ளே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற அந்த முடிவு அவங்களோட ஃப்யூச்சர். ஒரு நாளும் ரொம்ப 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 அந்த தாட்ஸ் ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் தோன்ற
எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்களே பார்க்குறீங்க நியூஸில், எவ்ரிடே நியூஸில் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் சூசைட் பண்ணுறாங்க. காரணங்கள் காதல், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்ஸ். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனலாக பார்த்தது என்னன்னா, அவங்களுக்கு காரணமே இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதை சொன்னால் காரணமே இல்லை. அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் சூசைட் பண்ணேன்னு அவள் பொழைச்சிட்டாரு. பட் எனக்கு அது ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு இதனால் பாதிக்கப்படுறது அவங்க பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்கள மைண்டில் வச்சுக்கோங்க. டெட் அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, கேளுங்க. நீங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை பாதிச்ச சில நிகழ்வுகள் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமா? இருக்கு. நான் ஆக்சுவலி சர்வீஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட 20 to 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ், அவனோட மரணம், அவன் சூசைட் தான் அட்டன் பண்ணிட்டான். என்னோட லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் வரைக்கும் என்னால் அவனை மறக்க முடியாது. ஏன்னா டே டு டே நான் அவனை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் ஏன் இதுக்கு முன்னாடி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுக்காக தான். இவ்வளோ 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். என்கிட்ட கூட அவன் ஷேர் பண்ணல, ஓகேங்களா? அவனை ஏதோ ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிட்டுருக்கேன். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதில் எப்படின்னா, ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் ஒரே வீட்டில், ஒரே ராத்திரியில், ஒரே ரூமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதை இப்போ நினச்சா கூட எனக்கு கூஸ்பம்ஸ் வரும். பட் என்னென்னா, அவங்க அந்த இரவை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டாங்க. அந்த நேரத்தை நம்ம தாண்டிட்டோன்னா பிரைட்டர் சைட், இப்போவும் சொல்கிறேன், ட்ரெமெண்டஸாக இருக்குது. உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் சேனலுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்த 3 பேரும் இவர் தான். இவரோட கெட்ட நிழல் இவரை தற்கொலை செய்ய வைக்க தூண்டுச்சு. இவரோட நல்ல நிழல் இவரை காப்பாத்துச்சு. அந்த இருள்மிகு நாட்களை தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்ச கதை இந்த நிழல். இது நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு நிழல். பிறப்பதும் இறப்பதும் ஒரு முறைதான், அது வாழ்க்கையை கடப்பதும் நம் விதிதான். கனவெது நிலவெது எது நிஜம்தான், நாம் பார்ப்பது தினம் இங்கு பொது முகம்தான். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வர், உறவுகளை இன்று உடைத்துக் கொள்வர். ஜாதி மதம் என பலவிதம் இங்கு வதக்கு வழிவகுக்கும். எழுவோம் தீயன எரிமலையாய் வெடித்திடும் பிழம்பென, பனியால் உறைந்திடும் என் பாதையை நான் இங்கு கடந்திட. எழுவோம் தீயன எரிமலையாய் வெடித்திடும் பிழம்பென, பனியால் உறைந்திடும் என் பாதையை நான் இங்கு கடந்திட. பிறப்பதும் இறப்பதும் ஒரு முறைதான், அது வாழ்க்கையை கடப்பதும் நம் விதிதான். கனவெது நிலவெது எது நிஜம்தான், நாம் பார்ப்பது தினம் இங்கு புது